வணக்கம் மாணவர்களே. கேள்வி: ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதின் பரிசு தொகை எவ்வளவு? இந்த கேள்விக்கான சரியான விடை 25 லட்சம். இந்தியாவின் உயரிய விளையாட்டு விருதுகளில் இதுவும் ஒன்றாகும். கீழ்கண்டவற்றில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம் அல்லாதது எது? விடை: ஆனந்த் பவன். மற்ற இடங்கள் உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. கேள்வி: டுராண்ட் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? கேள்விக்கான சரியான விடை கால்பந்து. இந்தியாவின் பழமையான கால்பந்து போட்டிகளில் இதுவும் ஒன்றாகும். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தலைமையகம் எங்கு உள்ளது? விடை: பெங்களூரு. பாதுகாப்பு மற்றும் மின்னணு உற்பத்தியில் முக்கிய நிறுவனமாகும். அகில இந்திய வானொலி AIR எப்போது தொடங்கப்பட்டது? ஆல் இந்தியா ரேடியோ. விடை: 1936ஆம் ஆண்டு. இந்திய வானொலி ஒலிபரப்பின் தொடக்க வளர்ச்சியில் முக்கிய ஆண்டாகும். போதி சத்துவர் கொள்கை எந்த புத்த மதத்துடன் தொடர்புடையது? விடை: மகாயான புத்த மதம். போதி சத்துவர் கருத்து மகாயான புத்த மதத்தின் முக்கிய கொள்கையாகும். பிரகதீஸ்வரர் கோவில் எந்த கல்லால் கட்டப்பட்டது? விடை: கிரானைட். தஞ்சை பெரிய கோவில் முழுவதும் கிரானைட் கற்களால் கட்டப்பட்டது. பாபரின் இயற்பெயர் என்ன? சரியான விடை ஜக்ருதீன். பாபரின் முழு பெயர் ஜக்ருதீன் முகமது பாபர் ஆகும். ரவுலட் சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? விடை: 1919ஆம் ஆண்டு. இந்த சட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்தன. மணிகர்ணிகா என்பது யாரின் இயற்பெயராகும்? இந்த கேள்விக்கான சரியான விடை ராணி லக்ஷ்மிபாய். ஜான்சி ராணியின் இயற்பெயர் மணிகர்ணிகா ஆகும். நிதி அவசர நிலை தொடர்பான அரசியலமைப்பு பிரிவு இது? விடை: பிரிவு 360. இந்தியாவில் நிதி அவசர நிலையை அறிவிக்கும் அதிகாரம் இதில் உள்ளது. இந்திய ஒருங்கிணைந்த நிதி என்றால் என்ன? விடை: மத்திய அரசின் அனைத்து வருவாயும் சேரும் விதி. மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் எத்தனை உறுப்பினர்கள் நியமிக்கிறார்? விடை: 12. கலை, இயக்கியம், அறிவியல் போன்ற துறைகளில் சிறந்தவர்களை நியமிக்கிறார். சிவசேனா எந்த மாநிலத்தின் கட்சி? கேள்விக்கான சரியான விடை மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவை அடிப்படையாக கொண்ட முக்கிய அரசியல் கட்சி ஆகும். மத்திய அமைச்சரவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை மீறக்கூடாது? விடை: மக்களவை உறுப்பினர்களின் 15% ஆகும். அரசியலமைப்பு திருத்தங்களால் இந்த வரம்பு நிர்ணயிக்கப்பட்டது. ஏலக்காய் மலைகள் எந்த மாநிலத்தில் உள்ளன? விடை: கேரளா. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இவை அமைந்துள்ளன. ஹாம்ப்லாங் மலைநகரம் எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை: அசாம். வடகிழக்கு இந்தியாவின் முக்கிய மலைப்பகுதிகளில் இதுவும் ஒன்றாகும். இந்தியாவின் இளைய மலை தொடர் எது? கேள்விக்கான சரியான விடை இமயமலை. புவியியல் ரீதியாக இமயமலை இளம் மலைத்தொடராக கருதப்படுகிறது. காரகோரம் கணவாய் எந்த நகரத்திற்கு அருகில் உள்ளது? விடை: ஸ்ரீநகர். இந்தியா சீனா எல்லைப் பகுதியில் அமைந்த முக்கிய கணவாயாகும். பருத்தி வளர சிறந்த மண் எது? விடை: கரிசல் மண். பருத்தி பயிருக்கு கரிசல் மண் மிகவும் ஏற்றதாகும். FICCI என்பதன் விரிவாக்கம் என்ன?
சரியான விடை ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் பொதுத்துறை நிறுவனங்களில் தனியார் மயமாக்கல் எப்போது தொடங்கியது? விடை 1991 ஆண்டு. பொருளாதார சீர்திருத்தங்களுடன் இந்த நடைமுறை தொடங்கியது. கீழ்கண்டவற்றில் வேறுபட்டது எது? விடை IIM ராஞ்சி. மற்றவை வங்கிகள். IIM கல்வி நிறுவனமாகும். உஸ்தாத் பிஸ்மில்லா கான் எந்த இசைக்கருவியுடன் தொடர்புடையவர்? விடை ஷனாய். இந்திய பாரம்பரிய இசையில் புகழ்பெற்ற கலைஞராகும். தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை டிசம்பர் 2. போபால் விபத்தை நினைவுகூர இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. உலகின் பிரபலமான ஆங்கில இலக்கிய விருது எது? விடை புக்கர் பரிசு. ஆங்கில இலக்கிய உலகின் உயரிய விருதுகளில் இதுவும் ஒன்றாகும். பசுபதிநாதர் கோவில் எங்கு அமைந்துள்ளது? விடை காட்மாண்டு. நேபாளத்தின் புகழ்பெற்ற இந்து புனித தலமான இது விளங்குகிறது. சர்வதேச கிரிக்கெட்டில் 500 சிக்சர்கள் அடித்த முதல் வீரர் யார்? விடை கிறிஸ் கெயில். அதிரடி ஆட்டத்திற்காக உலகம் முழுவதும் அறியப்படுகிறார். மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எந்த நகரத்தில் உள்ளது? விடை கட்டக். நெல் ஆராய்ச்சிக்கான முக்கிய மையமாகும். மலபார் சமையல் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? விடை கேரளா. கேரளாவின் பாரம்பரிய உணவு கலாச்சாரத்தில் மலபார் சமையல் முக்கிய இடம் பெறுகிறது. அசோகரின் பழமையான கல்வெட்டுகள் எந்த எழுத்தில் எழுதப்பட்டுள்ளன? விடை பிராமி. அசோகரின் கல்வெட்டுகள் பெரும்பாலும் பிராமி எழுத்தில் காணப்படுகின்றன. ஐஹோல் கல்வெட்டு யாருடன் தொடர்புடையது? விடை 2ஆம் புலிகேசி. சாளுக்கிய 2ஆம் புலிகேசி பற்றிய தகவல்களை கல்வெட்டு வழங்குகிறது. இப்னு பதூத்தா இந்தியா வந்த காலம் எது? விடை டெல்லி சுல்தானகம். முகமது பின் துக்ளக் காலத்தில் அவர் இந்தியா வந்தார். கிலாபத் இயக்கத்தை வழிநடத்தியவர்கள் யார்? விடை ஷவுகத் அலி மற்றும் முகமது அலி. இந்திய முஸ்லிம் இயக்கத்தின் முக்கிய தலைவர்கள் ஆவார். அல் ஹிலால் செய்தித்தாளை தொடங்கியவர் யார்? விடை அபுல் கலாம் ஆசாத். தேசிய உணர்வை பரப்ப இந்த பத்திரிகை தொடங்கப்பட்டது. பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் பேச உரிமை பெற்ற சட்ட அதிகாரி யார்? விடை அட்டர்னி ஜெனரல். இந்திய அரசின் உயரிய சட்ட ஆலோசகர் இவராவர். குடியரசுத் தலைவராக ஆகும் முன் பாரத ரத்னா பெற்றவர் யார்? சரியான விடை டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். குடியரசுத் தலைவராக வருவதற்கு முன்பே அவர் பாரத ரத்னா பெற்றார். குடியரசுத் தலைவரின் ஆணை ஆர்டினன்ஸ் எத்தனை காலம் செல்லுபடியாகும்? விடை 6 மாதம். பாராளுமன்ற ஒப்புதல் இல்லாவிட்டால் காலாவதியாகும். ஜார்க்கண்டின் மாநில மலர் எது? விடை ஆர்கிட். விளக்கம் ஜார்க்கண்டின் அதிகாரப்பூர்வ மாநில மலராக ஆர்கிட் உள்ளது. ஒரு மசோதா பண மசோதா என யார் தீர்மானிக்கிறார்? விடை மக்களவை சபாநாயகர். விளக்கம் பண மசோதா குறித்து இறுதி முடிவு சபாநாயகருக்கே உள்ளது. டிபு கணவாய் எங்கு உள்ளது? விடை அருணாச்சல இமயமலை. வடகிழக்கு இந்தியாவின் முக்கிய மலைப்பாதைகளில் இதுவும் ஒன்றாகும்.
ஸ்ரதாவதி நீர்மின் திட்டம் எந்த மாநிலத்தில் உள்ளது? விடை கர்நாடகா. இந்தியாவின் திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். உலகின் மிகப்பெரிய நதி நீரளவு அடிப்படையில் எது? விடை அமேசான். உலகில் அதிக நீர்வரத்து கொண்ட நதி அமேசான் ஆகும். கைலாஷ் மலை எங்கு அமைந்துள்ளது? விடை திபெத். விளக்கம்: இந்து புத்த ஜைன மதங்களுக்கு புனிதமான மலையாகும். இனிப்பு புரட்சி எந்த உற்பத்தியுடன் தொடர்புடையது? விடை தேன். தேன் உற்பத்தி வளர்ச்சியை குறிக்கும் பெயராகும். கீழ்கண்டவற்றில் மொத்த தேவை அக்ரிகேட் டிமாண்ட் கூறு அல்லாதது எது? விடை மக்கள் தொகை வளர்ச்சி. மொத்த தேவையின் நேரடி கூறாக இது கருதப்படாது. முத்ரா என்பதன் விரிவாக்கம் என்ன? விடை மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி. சிறு தொழில்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டமாகும். பொருளாதாரத்தில் நீண்டகால கடுமையான மந்த நிலை என்னவென்று அழைக்கப்படுகிறது? விடை டிப்ரெஷன். பொருளாதார செயல்பாடுகள் கடுமையாக குறையும் நிலையாகும். வார்லி ஓவியக்கலை எந்த மாநிலத்தை சேர்ந்தது? விடை மகாராஷ்டிரா. பழங்குடியின மக்களின் பாரம்பரிய ஓவியக்கலையாகும். உலக இரத்த தான தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? சரியான விடை ஜூன் 14. இரத்த தான விழிப்புணர்வுக்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. முதல் ஞானபீட விருது பெற்றவர் யார்? சரியான விடை ஜி சங்கர குரூப். இந்தியாவின் உயரிய இலக்கிய விருதில் இதுவும் ஒன்றாகும். ஐசிபிசி இன்டர்போல் முன்னோடி எங்கு தொடங்கப்பட்டது? விடை வியன்னா. பின்னர் இது இன்டர்போலாக வளர்ந்தது. கீழ்கண்டவற்றில் ஹாக்கியுடன் தொடர்புடைய போட்டி எது? சரியான விடை ரங்கசாமி கோப்பை. விளக்கம்: இந்திய ஹாக்கி போட்டிகளில் முக்கியமான கோப்பையாகும். இந்திய வன ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை டெராடூன். வனவியல் ஆராய்ச்சிக்காக முக்கிய தேசிய நிறுவனமாகும். போபால் விபத்தில் கசிந்த வாயு எது? சரியான விடை மெத்தில் ஐசோனேட். உலகின் மிகப்பெரிய தொழிற்சாலை விபத்தில் இதுவும் ஒன்றாகும்.